வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வால்பாறையிலிருந்து ஆதிரப்பள்ளி போக போகிறோம். இந்த ட்ரிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்க போகுது. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறது டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளால். இப்போது டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 10:50. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த சிறுகுன்றா பங்களோலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா வால்பாறை ஜங்ஷன். வால்பாறை ஜங்ஷன்லேருந்து ஆதிரப்பள்ளி 76 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த 76 கிலோமீட்டர்ஸும் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்க போகுது. நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கேருந்து நீங்கள் கிளம்பும்போது மலக்கப்பாரா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட் மார்னிங் 6க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 6க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது 4 வீலர்ஸுக்கு 6 to 6. பட் 2 வீலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to ஈவினிங் 4 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சேம் டைமிங் தான் ஆதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை வரீங்கனாலும் வாழைச்சல் அப்படிங்கிற இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே மார்னிங் 6 to ஈவினிங் 6 4 வீலர்ஸுக்கு, 2 வீலர்ஸுக்கு மார்னிங் 6 to ஈவினிங் 4 o'clock. இந்த டைமிங்கில் தான் நீங்கள் என்டர் ஆக முடியும். இந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களை உள்ளால் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்டுக்குள்ளால் உங்களுக்கு சிக்னல் சுத்தமாகவே இருக்காது. இன்னும் வால்பாறை தாண்டினா உங்களுக்கு ஆதிரப்பள்ளியில் தான் பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ 76 கிலோமீட்டர்ஸுக்கு உங்களுக்கு எந்த பெட்ரோல் ஸ்டேஷனும் இருக்காது. இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வெஹிக்கிளில் பெட்ரோல் செக் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இங்கே குட்டி குட்டி அருவிகள் எக்கச்சக்கமாக பார்க்க முடியும். அந்த ஃபாரஸ்ட்டோட அழகு பார்க்க முடியும். டீ எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த மிஸ்ட், சோலையார் டேமோட அழகு, இதெல்லாம் பார்த்துட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இன்னும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளால் எக்கச்சக்கமான அனிமல்ஸ் இருக்குது. பட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரோட் சைடில் அனிமல்ஸ் வரதில்லை. பட் ஒரு அனிமலாவது கண்டிப்பாக இந்த ட்ரிப்பில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரூட்டில் மார்னிங் 6 o'clock வால்பாறையிலேருந்து ஃபஸ்ட்டு பஸ் கிளம்பும். அந்த பஸ் பின்னால் நீங்கள் போனீங்கன்னா நிறையவே அனிமல்ஸ் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இந்த அனிமல்ஸ் எல்லாம் ரோட் சைடில் இருந்து வெஹிக்கிளோட சவுண்டுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளால் போயிடும். இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இந்த ரூட்டில் லைஃப்பில் ஒரு டைமாவது ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான். பட் உங்களுக்கு பயம் கிடையாது. டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளால் தைரியமாக ட்ராவல் பண்ணுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீக் டேஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரோடு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். அதிகமாக வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்டோட சவுண்டில் ரொம்பவே சூப்பராக த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது எலிஃபெண்ட்ஸ் பார்க்க முடியும். பட் நாங்கள் எலிஃபெண்ட்ஸ் பார்க்கல. பீகாக், சாம்பார் டியர் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இப்போது இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மிஸ்ட்டு தெரியும். கொஞ்சம் தூரத்துக்கு அந்த மிஸ்ட்டோடு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறது போல் இருக்கும். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 11:30. அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. இந்த மிஸ்ட்டோடு தான் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் கூட லைஃப்பில் ஒரு டைம் ஆவது இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அனுபவமாக இருக்கும். நிஜமாக இது நம்ம கண்ட்ரி தானே, நம்ம கண்ட்ரியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோமா அந்த மாதிரி கூட ஃபீல் ஆச்சு சம் சீனரிஸ் எல்லாம் பார்க்கும்போது.
கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அப்பர் சோலையார் டேமோட சைடில் தான் இருக்கும். இங்கே நிறைய இடத்துல நம்ம நல்ல நல்ல வியூ பார்க்க முடியும். அப்பர் சோலையார் டேமோட வியூ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த அப்பர் சோலையார் டேம், அதை சுற்றி இருக்கிற இந்த டீ எஸ்டேட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூவாக இருக்கும். எக்கச்சக்கமான வியூஸ் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்க்க முடியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனரியாக இருக்கும். இந்த சோலையார் டேமில் அப்பர் சோலையார் டேம், லோவர் சோலையார் டேம் அப்படின்னு இருக்குது. அப்பர் சோலையார் டேம் தமிழ்நாட்டிலையும் லோவர் சோலையார் டேம் கேரளாலையும் இருக்குது. நாம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது அப்பர் அண்ட் லோவர் சோலையார் டேம் பார்க்க முடியும். வியூ பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துலையே ரெயின் வேறு ஸ்டார்ட் ஆகிரும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ரெய்னி சீசனில் இந்த ஒரு வியூ பார்க்குறதுக்கு. இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்லலாம் ரெயின் பார்க்க முடியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒரு வீடியோவில்.
இங்கேருந்து நம்ம எக்கச்சக்கமான குட்டி குட்டி அருவிகள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த ஒரு பிளேஸ்லேயும் ஒரு குட்டி அருவி இருந்தது. இன்னும் நம்ம போகிற வழிகளில் நிறையவே குட்டி குட்டி அருவிகள் பார்க்க முடியும். நாம் அப்பர் சோலையா டேம் ரீச் ஆகிட்டோம். இந்த ஒரு சோலையா டேமில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ தட் உள்ளே போய் விசிட் பண்ணணும்னா ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும். நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உள்ளால போய் பார்க்கணும் அப்படின்னா. இனி கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம நிறையவே அருவிகள் பார்க்க முடியும். இனி கொஞ்சம் தூரத்துக்கு குட்டி குட்டியான அருவிகள், அருவிகளோட சவுண்ட், இன்னும் இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸோட சவுண்ட் இதெல்லாம் தான் கேட்டுட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். அது கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவமாக தான் இருந்தது. இந்த சோலையா டேமில் குட்டியாக ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் போல் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஃபேமிலி உங்கள் குட்டீஸோடு வந்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. திறந்தாங்க நல்ல இப்போது டேமில் கொஞ்சம் தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் டேமில் தண்ணி வருது. டேமோட ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அகெயின் எங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போது இங்கே லைட்டாக மழை தூறல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான குட்டியான அருவி. இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், பட் லேட் ஆகுறதுனால கிளம்பிட்டோம். இப்போது நாம் பார்க்குறது தான் தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட். இங்கே எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம என்டர் ஆகிடலாம் இந்த ஒரு செக் போஸ்ட்டில். இந்த ஒரு செக் போஸ்ட்லேருந்து ஆதிரப்பள்ளி 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஒரு பிளேஸில் உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட உங்களுக்கு டீ கடைகள் எல்லாம் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா மலக்கப்பாரா செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட்டில் நம்ம வெஹிக்கிள் நம்பரை என்ட்ரி பண்ணணும். இன்னும் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அப்போ அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை நம்ம கண்டிப்பாக வாழைச்சல் செக் போஸ்ட்டில் கேட்பாங்க, அங்கே கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைன் கட்ட வேண்டி வரும். இங்கேருந்து வாழைச்சல் செக் போஸ்ட்டுக்கு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ஸ் ஃபாரஸ்ட் தான்.
இந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வேண்டி வரும். ஏன்னா சிங்கிள் ரோடு மட்டும் இல்லை, ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. நீங்கள் ரொம்பவே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணால் போதும். இந்த 45 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு 2 hours டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் நீங்கள் ரொம்பவே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணால் போதுமானது. போகிற வழிகளில் அனிமல்ஸ் பார்க்கலாம், இன்செக்ட்ஸ் பார்க்கலாம், பேர்ட்ஸ் பார்க்கலாம், இன்னும் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் பார்த்து ரசிச்சுட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் இந்த பியூட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரெயின் இருந்துகிட்டே இருக்குது, போகிற வழிகளில் க்ரீனாக இருக்குது, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த இன்செக்ட்ஸோட சவுண்டு கேட்க முடியுது. ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பைக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவாங்க, எல்லா பைக்கர்ஸும் கிடையாது. பட் எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நாங்கள் ஸ்லோவாக போனதுனால நாங்கள் ஹேர்பின் பெண்டில் ஹார்ன் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலே காட்ஸ் கிரேஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சேஃபாக ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தட் இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே முக்கியம், ரொம்ப ஸ்லோவாக போனால் போதும். ஹார்ன் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல. இன்னும் எப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு வாட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாம் ஒழுங்காக ட்ரைவ் பண்ணால் கூட ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ தட் காட்ஸ் கிரேஸ் ரொம்பவே முக்கியம். இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளால் ட்ரெக்கிங் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இவங்கள காண்டாக்ட் பண்ணால் போதும். இவங்க உங்களுக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லோவர் சோலையா டேம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, லோவர் சோலையா டேம் கேரளாவில் இருக்குது அப்படிங்கிறது. அதுதான் இந்த ஒரு டேம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரோடோட ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு அருவி இருக்குது. அதில் பாருங்கள் ஒரு கிராப் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ரொம்பவே சூப்பராக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. அதோட நேச்சுரல் ஹேபிடேட்டில் அது எவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டுருக்கு இல்லையா, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. சுற்றி பூச்செடிகள் இருந்தது, பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஏரியாலெல்லாம் எலிஃபெண்ட் நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எப்படி தெரிஞ்சுதுன்னா, எலிஃபெண்ட்டோட டங்க் இங்கே இருந்தது. போகிற வழிகளில் பார்த்தீங்கன்னா மூங்கில் காடுகள் இருந்தது. அங்கெல்லாம் நிறையவே எலிஃபெண்ட் டங்க் பார்க்க முடிஞ்சுது. பட் எலிஃபெண்ட்டை தான் எங்களால் பார்க்க முடியலை.
பார்த்தா தெரியும் இந்த ஒரு ரோடு எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறது. பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். எந்த ஒரு பயமும் இருக்காது. இந்த நேச்சரை ரசிச்சுட்டே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக த்ரில்லிங்காக தான் இருக்கும் இந்த ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது. இப்போ நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா பென்ஸ்டாக். இந்த பென்ஸ்டாக் தான் ரிசர்வாயர்லேருந்து தண்ணியை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். பவர் ஸ்டேஷன் கீழே தான் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. கீழே இந்த பென்ஸ்டாக்கோட எண்டிங்கில் தெரியுது இல்லையா, அதுதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்.
சாம்பா டியர் பார்த்தோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எங்கள் காரில் இருக்கிற விண்டோ கிட்டவே வந்துருச்சு. ரொம்பவே பயந்துட்டேன். ஸோ தட் என்னால் அது பக்கத்தில் வரும்போது ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியலை. விண்டோ வேறு ஓப்பனில் இருந்ததா, அதனால தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. இது தாண்டி போகவும் மயில் பார்த்தாச்சு. மயில் வீடியோவில் ரொம்ப கிளியராக இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா வாழைச்சல் செக் போஸ்ட். மலக்கப்பாறை செக் போஸ்ட்டில் கொடுத்தாங்க இல்லையா ரெசிப்ட், அதை நாம் இங்கே கொடுக்க வேணும். கொடுத்துட்டு நாம் ட்ராவல் பண்ணலாம். இங்கே வாழைச்சலில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் வந்திருந்தோம். அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இது தாண்டி நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே சார்பா வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். அதுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் தேவையில்லை. ரோட் சைட்லேயே தான் இருக்குது. ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த சார்பா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அகெயின் எங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழிகள் எல்லாம் இந்த ரிவர் சைட் வியூ, இன்னும் மூங்கல் காடுகளும் இருந்துகிட்ருக்கும். ஆல்மோஸ்ட் நாம் ஆதிரப்பள்ளி ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆதிரப்பள்ளி ரீச் ஆகும்போது 3:40 ஆகியிருந்தது. 11க்கு ஸ்டார்ட் பண்ணி 3:40க்கு தான் நாங்கள் ஆதிரப்பள்ளி ரீச் ஆகியிருந்தோம். ஏன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். இன்னும் வியூஸ் எல்லாம் நிறையவே பார்த்துருந்தோம். இங்கேருந்து டைரெக்டாக நாங்கள் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 5 o'clock தான் லாஸ்ட்டாக டிக்கெட் கொடுக்குற டைம். ஸோ தட் எங்களுக்கு லேட் ஆகிருந்தது. நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட வியூ கூட நான் வீடியோவோட எண்டில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஒரு ஃபாரஸ்ட் ட்ரைவ் நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.